ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 109. ஸ்டார்டிங்கில் த்ரூ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எதுக்குன்னா, நீ நந்தினியை மேனேஜராக ஏற்றுக்கிட்டலா, அதுக்காக தான். மாணிக் நீயும் நந்தினியும் அப்படின்னு ஏதோ கேட்க வரும்போது, நீ என்னையை தனியாக கூட்டிகிட்டு வந்தது நந்தினியை பற்றி பேசதானா? இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். த்ரூ, நான் கபீருக்காக தான் அவளை மேனேஜராக ஏற்றுக்கிட்டேன். தெரியும் தானேன்னு கேட்டால், எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ எங்களுக்காக எதுனாலும் பண்ணுவேன்னு சொல்லும்போது, சரி இப்போ ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற, உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு எதுவும் இல்லை, நீ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்கள கூட சம்டைம்ஸ் மன்னிச்சிருவலா மாணிக்குன்னு கேட்டால், கஷ்டப்படுத்துகிறவங்களையா? நீ எப்போ இருந்து இப்படி இன்டைரக்டாக பேச ஆரம்பித்த? டைரெக்டாக சொல்லு, நான் இப்போ யாரை மன்னிக்கணும்னு கேட்குறான். இவன் பயந்துட்டே அது ஹர்ஷத்துன்னு சொல்லும்போது, ஹர்ஷத்தா எப்போ இருந்து அவனுக்காக பேச ஆரம்பித்தேன்னு கேட்குறான். த்ரூ, எனக்கு தெரியும் அவன் நமக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்னு, ஆனால் நான் ஆலியாக்காக தான் கேட்குறேன்னு சொல்லும்போது, ஆலியாக்காகவா? ஆலியாக்காக நீ யோசிச்சியா? அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்டால், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா, அவங்க அண்ணா இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்படுறா. அதான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாருக்கும் புரிய வச்சிடலான்னு சொன்னான். என்ன புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன்னு மாணிக் கேட்குறான். த்ரூ, அதான் ஹர்ஷத் மேலே உள்ள கேஸை வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லும்போது, கடவுளே இங்கே பாரு த்ரூ, ஆலியாக்காக நான் அவனை மன்னிக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீயே பாரு, அவன் எனக்கு மட்டும் அநியாயம் பண்ணலை. மறந்துட்டியா நீ கபீருக்கு என்ன பண்ணாம்னு? அப்புறம் முக்தி, அவள் விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அவளை ஏமாற்றி அவள் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தான்னு தெரியும் தானே? அவங்களாம் இவனை மன்னிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? நடந்தது எதையும் என்னாலையும் மறக்க முடியாது, அவங்களாலையும் மறக்க முடியாது. அவனை மன்னிக்கணும்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது, ஆலியாக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு பாவம் போல் கேட்குறான். மாணிக் அவனை பார்த்துட்டு, சரி ஓகே, ஆனால் இதெல்லாம் உனக்காக தான், அதுவும் நீ இவ்வளோ தூரம் கேட்குறதால மட்டும்தான். சரி, நம்ம ஈவினிங் இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் சோகா, நீ ஏன் பார்ட்டி வேண்டான்னு சொன்னேன்னு கேட்டால், இங்கே பாரு சோகா, நான் பிரின்ஸிபல் சார் என்னைய ஃபேஃபீஸ்க்கு மேனேஜராக இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதால தான் ஒத்துக்கிட்டேன். நீயே சொல்லு, நான் பேசுகிறது அங்கே யாராச்சும் கேட்டாங்களா? நான் என்னோட வீணை கூடயே ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லும்போது, ஐயோ நந்தினி, உனக்கு உன்னோட பவர் என்னன்னு தெரியலை. நீ நினச்சா அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். நீ நில்லுனா நிற்பாங்க, நீ உட்கார்னா உட்காருவாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு நீ உண்மையாக இது நடக்கும்னு நினைக்கிறியா? அந்த மாணிக்கை யாராச்சும் கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக என்னால் அவனை கண்ட்ரோலில் வைக்க முடியும். நீ வேணால் பார்த்துட்டே இரு, நான் அவனை சீக்கிரமாகவே எனக்கானவனாக மாத்துறேன்னு சொல்கிறா. ஐயோ இவ ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு திருன்னு முழிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே மாணிக் வரான். சோகா அவனை பார்த்துட்டு, வாவ் மை டார்லிங் இங்கே தான் இருக்கான்னு சொல்லும்போது, நந்தினி மாணிக்கான்னு பார்க்குறா. இவ சவுண்ட் கேட்டு மாணிக்கும் திரும்பி பார்க்குறான். அவன் நந்தினி நிற்கிறத பார்த்துட்டு முறைக்கிறான். சோகா, ஹாய் மாணிக் இங்கே வான்னு கூப்பிடும்போது, இவனும் நந்தினியை வெறுப்பேற்ற இதான் ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஹாய் சோகான்னு சொல்லிட்டே பக்கத்தில் வரான். சோகா, யூனோ நம்ம ரெண்டு பேரும் அப்பப்போ பார்க்கணுன்னு விதி இருக்குது போல், கரெக்டான்னு கேட்டா. இவன் நந்தினியை பார்த்துட்டே, ஆனால் இந்த இடம் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, வா நம்ம வெளியில் போய் பேசலான்னு சொல்லிட்டு வரான். சோகா பின்னாடியே மெதுவாக அவனை டச் பண்ணும்போது, மாணிக் என்ன தான் நந்தினி மேலே கோவமாக இருந்தாலும் நந்தினி தான் டச் பண்ணுறான்னு நினச்சி நந்தினி சும்மாருன்னு கத்துறான். அப்புறம் நந்தினியை பார்த்துட்டு, சோகா நீயான்னு கேட்டா. ஒன்றும் இல்லை, நான் உன்னோட இந்த ப்ராட் ஷோல்டர் உண்மையான செக் பண்ண வந்தேன். யூனோ இது பார்க்க உண்மை இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, இட்ஸ் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாணிக் நந்தினியோட ரியாக்ஷனை பார்க்கும்போது அவள் எதையும் கண்டுக்காத மாதிரி நிற்கிறா. சோஹா, ஆமாம் நீ எதுக்கு வந்த? கிட்டார் வாசிக்கிறதுக்காக வந்தியான்னு கேட்டா. வாவ், நீ ரொம்ப தெளிவான பொண்ணு. நான் இப்போ மியூசிக் லைப்ரரிக்கு வந்திருக்கேன், கையில் கிட்டாரை வச்சுருக்கேன். அப்போ நான் எதுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு கேட்குறான். சோஹா, கடவுளே நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன் பார்த்தியான்னு சொன்னான். இல்லை 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 அப்படி சொல்லாத, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, உண்மையாக தான் சொல்கிறேன்னு நந்தினியை பார்த்தே சொல்கிறான். அவள் முறைக்கிறா. அப்புறம் சோகா, நந்தினி ஒரு உதவி பண்ணுறியா? இந்த கிட்டாரை கொண்டு போய் ரேக்கில் வச்சிருதியா? உனக்கு தெரியும் தானே இவனோட கைக்கு எந்த கஷ்டமான வேலையும் கொடுக்கக்கூடாதுன்னு, இதை மட்டும் கொண்டு போய் வச்சுறேன்னு சொல்கிறா. நந்தினி அதை வாங்கவும் மாணிக் பார்த்து சிரிக்கிறான். அவள் முறைக்கவும் திரும்பிக்கிறான். அப்புறம் மாணிக் கிளம்பும்போது, நீ எங்கே போகிற? உனக்கு ஒன்று தெரியுமான்னு அவன் மேலே டச் பண்ணியே பேசிகிட்டு இருக்கா. நந்தினி இவ என்ன தான் பண்ணுறான்னு எட்டி பார்க்குறா. மாணிக் பார்த்ததும் உள்ளே போயிடுதா. சோகா, என்கிட்ட லைப்ரரி கார்டு இல்லை, உன்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி பார்க்கட்டான்னு கேட்கும்போது, இவன் என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ நந்தினி உள்ளேருந்து கத்துற சவுண்ட் கேட்கு. மாணிக் என்னாச்சுன்னு உள்ளே ஓடி வரான். அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக வேணுன்னே கத்திட்டு இருக்கா. மாணிக் பயந்துட்டே உள்ளே பார்த்துட்டு இருக்கான். சோகாவும் உள்ளே என்னாச்சுன்னு கேட்டால், அது நான் லைட்டாக ஸ்லிப்பாக பார்த்தேன்னு சொல்கிறா. மாணிக்கு அது பொய்ன்னு புரிஞ்சு போயிட்டு போல. அந்த டைமில் சோகாவோட அப்பா கால் பண்ணும்போது, கைஸ் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுவேன்னு
இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுதா. மாணிக் அவளை பார்த்துட்டு சூப்பர், வெரி நைஸ், உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டா நீ ஸ்லிப் ஆக போகிறேன்னு, எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் முன்னாடியே தெரியுதுன்னு கேட்கும்போது, அது வந்து நான் லாஸ்ட் டைம் ஸ்லிப் ஆகிட்டேன்ல, அதான் இப்போவும் ஸ்லிப் ஆகிடுவேன்னு தோணுச்சுன்னு சொன்னா. ஓ, உனக்கு தோணுச்சா? ஆமாம், உனக்கு அது வீணை இல்லை கிட்டார்னு தோணலையா? இன்னொரு விஷயம், கிட்டாரை அந்த ரேக்கில் கீழே வச்சா போதுமே, உனக்கு தெரியுதா அந்த ரேக், அதை வைக்க இவ்வளோ பெரிய லேடர் அவசியமே இல்லையே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இது மேலே ஏறி நிற்கிறேன்னு கேட்குறான். அவள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. மாணிக் அதை பார்த்து சிரிச்சுட்டு, யோசி நல்லா யோசின்னு சொல்லிட்டு போகிறான். இவ திரும்பவும் அங்கே போகிறான்னு பார்த்துட்டு வேணுன்னே அவன் மேலே ஸ்லிப் ஆகி விழுந்துருதா. வெளியில் சோஹா கிட்ட அவங்க அப்பா, என்ன பண்ணுறங்க, ஃபேஃபேஸ்லாம் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேட்டால், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாவா, அவங்க அதிர விட்டுட்ருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அவங்க உங்களை திரும்பவும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்லைன்னு சொன்னால் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அவங்களும் ஓகே, ஆல் த பெஸ்ட், டேக் கேர்ன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. சோஹா திரும்பவும் உள்ளே வந்து என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டுகிட்டே மாணிக் கண்ணத்தை டச் பண்ண போகும்போது அவன் தடுக்கிறான். ஏன்னா அதான் நந்தினி டச் பண்ண பிளேஸ் ஆச்சே, மற்றவங்கள டச் பண்ண விட்டுருவானா. நந்தினி அமைதியாக நின்றுட்டுருக்கா. மாணிக், அது வந்து சோஹா, நான் சொல்ல மறந்துட்டேன், உன்னோட கை ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொன்னா, அப்படியா, உண்மையாவான்னு கேட்குறா. மாணிக், ஆமாம், இவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு, ஐ மீன் ஒரு கிட்டார் வாசிக்கிறவங்க கை இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறான். சோஹா, என்கிட்ட இன்னும் நிறைய டேலண்ட் ஒழிஞ்சிருக்கு, நீ பார்க்குறியான்னு கேட்டால் கண்டிப்பான்னு சொல்கிறான். நந்தினி பார்க்குறா. மாணிக் நந்தினியை பார்த்துட்டு, ஆனால் நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கேயாச்சும் போகலாமா, உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, அஃப்கோர்ஸ், ஒரு லாங் ட்ராவல் பட் ஸ்லோவா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நைட் பார்ட்டி முடிஞ்சு போகலாமான்னு கேட்குறா. மாணிக் நந்தினியை கூட கொஞ்சம் வெறுப்பேற்றுறதுக்காக அவள் கையை பிடிச்சிட்டே, பார்ட்டி முடிஞ்சதுமா, ஓகேன்னு சொல்கிறான். இவ பார்த்து கடுப்பாகிறா. மாணிக், அதுக்கு இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீ என்ன சொல்கிற, போகலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. நந்தினி அவள் கை கோர்த்து போகிறத பார்த்துட்டு சோஹா ஒரு நிமிஷம் நில்லுன்னு கூப்பிடுறா. அவள் வந்துட்டு என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது, நான் மேனேஜராக இருக்கதால நானும் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்கிறா. மாணிக் அதை கேட்டு அவள் பொசசிவ் ஆகி தான் சொல்கிறான்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் த்ரூ ஆலியாவை பார்க்க வரும்போது, ஆலியா மாணிக் என்ன சொன்னான், அவன் கேஸை வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டானான்னு கேட்டா, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறான். அவள் சந்தோஷத்தில் அவனை ஹக் பண்ணும்போது த்ரூ அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். ஆலியா பார்த்துட்டு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு, ஒரு பாரதியே தலையிலேருந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்கு, நான் எவ்வளோ கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்தேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. த்ரூ மெதுவா, ஆக்சுவலாக மாணிக்கு என்ன சொன்னான்னா, நம்ம கபீர் முக்தி கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னான், அவங்களும் ஒத்துக்கிட்டா நம்ம கேஸை வாபஸ் வாங்கலான்னு சொன்னான்னு சொல்லும்போது, நீ நான் மாணிக் 3 பேரும் சேர்ந்து பேசினா கபீரும் முக்தியும் கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டா, இல்லை நீ விடு, நான் இதை பார்த்துக்கிறேன், எதுக்குன்னா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நீ என் கூட இருக்கன்னு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக ஓப்பனாக பேச மாட்டாங்க, அதனால நானே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆலியா, ஆனால் த்ரூ அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது, ப்ளீஸ் ஆலியா, நான் சொல்கிறத கேளு, நீ என்னைய நம்புறியான்னு கேட்டா, நம்புறேன்னு சொல்கிறா. த்ரூ, அப்போ இதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் முக்தி வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே அபிமன்யை வந்து கூப்பிடுறான். முக்தி பார்த்துட்டு, நீயா, உண்மையாக உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டா, என்னைய விடு, நான் என்னோட வேலையை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லும்போது, இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறா. கொஞ்சம் பேரை பார்த்து சில உண்மையை புரிய வைக்கணும், அந்த உண்மை சம்டைம்ஸ் கசப்பாக கூட இருக்கலாம், பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் எப்போவும் ஒரு ஸ்வீட்டை கூடவே வச்சுருப்பேன், நீ அதை எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை அவகிட்ட கொடுத்துட்டு அவளோட கேப்பை கழட்டி உள்ளேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். அவள் என்னடா இதுன்னு பார்த்துட்டு, டேரெக்டாக மேட்ருக்கு வா, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டால், எனக்கு உன்னைய ஹாப்பியாக பார்க்கணும் அவ்வளோதான்னு சொல்லும்போது, ஃபிலாஸ்
பிலாசபி பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்து. நீ என்கிட்ட பேசுகிறது என் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, ஆனால் உண்மையாக உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறா. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு என்னைய கிஸ் பண்ணு, இதானே உனக்கு வேணும், இப்போவே இதை முடிச்சுக்கலாம், கிஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவனும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு கிஸ் பண்ண போகிறான். அப்புறம் அவளை தள்ளி விட்டுட்டு, மென்டல் இங்கே வா, உனக்கு எல்லாம் தெரியும்னு நீ நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன வேணும்னு கூட யாருக்கும் தெரியல. ஒன்று சொல்லட்டா முக்தி, உனக்கு இப்போ என்ன தேவைன்னா ஹெல்ப். நீ என்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் போகணுன்னு நினச்சாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் அங்கேருந்து போகவே மாட்டேன், சொன்னதெல்லாம் புரிஞ்சதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் கேர் பண்ணுறதெல்லாம் பார்த்து என்னடா இதுன்னு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்கா. அப்புறம் நந்தினி வரும்போது மாணிக்கு ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். நந்தினி அதை பார்த்துட்டு இந்த சோகா இங்கேயும் வந்துட்டா போலன்னு பார்க்குறா. அப்புறம் கிட்ட வந்து பார்த்து, ஓ அவள் இல்லையா, நல்ல வேலைன்னு சொல்லும்போது மாணிக் அவளை பார்க்குறான். நந்தினி அது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுன்னு கேட்குறான். கடவுளே நான் இப்போ என்ன சொல்லி சமாளிப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாளைக்கு என்ன ஷெட்யூல்னு சொல்ல வந்தீங்களா மிஸ் மேனேஜர் அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாம் நாளைக்கு காலையில் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுன்னு சொல்லும்போது, இது எனக்கு முன்னாடியே தெரியுமே, சோகா சொல்லிட்டா. ஆமாம் உனக்கு மேனேஜராக இருக்க இஷ்டம் இல்லைன்னு சோகா சொன்னாலே, நிஜமா தானே, இப்போ என்ன சடனாக மாறிட்ட, உன்னோட மைண்டை மாற்றிக்கிட்டியா, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குன்னா பிரின்சிபல் சார் என்னைய கம்பல் பண்ணாங்க, அதான் நான் ஒத்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, சோகா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போலன்னு சொல்கிறா. இவன் ஓ இருக்கும் அவள் ரொம்ப ஜாலியாக இருக்காளா. சோகா நீமே எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், நீ மியூசிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். 2 பேரும் போகும்போதே திரும்பி ஒருத்தர் பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ நந்தினி தெரியாமல் போய் மியூசிக் போர்டில் மோதி மாணிக் மேலேயே விழுந்துருதா. அப்புறம் த்ரூ எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பான் போல். எல்லாரும் இருக்கும்போது கபீர், ஆமாம் த்ரூ எதுக்கு நம்மளை வர சொன்னான்னு கேட்டால், உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல், அதான் வர சொல்லியிருப்பான்னு சொல்லும்போது முக்தி, அது எங்களுக்கே தெரியும், ஆனால் எதை பற்றி பேசணும்னு கேட்கும்போது ஹர்ஷத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டே த்ரூ வரான். கபீர், என்ன ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டானான்னு கேட்டால், இல்லை அவன் அங்கே தான் இருக்கான்னு சொல்லும்போது, அப்புறம் அவனை பற்றி பேச என்ன இருக்குது, கதை முடிஞ்சிட்டுலாம், இன்னும் என்ன வேணும்னு கேட்குறான். த்ரூ, நம்மளை பொறுத்தவரை முடிஞ்சிட்டு தான், ஆனால் அவளை பொறுத்தவரை முடியலைன்னு சொல்லும்போது, கடவுளே எனக்கு தெரியும் நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு, ஆலியா தானேன்னு கேட்டா, ஆமாம் நான் ஆலியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஹர்ஷத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன்னு, ஹர்ஷத் மாறிட்டான்னா ஆலியா ரொம்ப நம்புறா அப்படின்னு சொல்லும்போது, ஆலியாவுக்கு என்னாச்சு, அவன் எப்பவும் மாற மாட்டான், அவன் வெளியில் வர்றதுக்காக ஆலியா கிட்ட ஏதாச்சும் ட்ராமா பண்ணியிருப்பான், அவளும் அதை நம்பியிருப்பான்னு சொல்கிறா. கபீர், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை மன்னிப்போன்னு எப்படி நீ நினச்ச, அவன் என் லைஃபையே நாசம் பண்ணிட்டான், அப்புறம் மாணிக்கோட லைஃபையும் கெடுக்க பார்த்தான் கத்துறான். மாணிக், கபீர் பொறுமையாக இருன்னு சொல்லும்போது, அதை ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன், அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறான். இதில் த்ரூ தப்பு என்னடா இருக்குது, அவன் ஆலியா சொன்னதை நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவன் ஆலியாக்காக பேச வந்ததுனால நீ அவன் பக்கம் பேசுகிறியான்னு கேட்டால், நான் எந்த பக்கமும் இப்போ உருவாக்கலை, நான் எப்போவும் என்ன பண்ணுவனோ அதை தான் இப்போவும் பண்ணுறேன், ஆலியா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது, நீ ஈஸியாக சொல்லிட்ட த்ரூ, அவனால் நான் நிறைய இழந்துட்டேன், எங்கள் அம்மா அப்புறம் ராகவ் சார்
ஆலியாவுக்கு நம்மளை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்னா, இதை பற்றி பேச தைரியம் இல்லைன்னா யாரும் இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் கபீர் கூல், உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது, உனக்கு என்ன ஆச்சுடா, நீ கூட அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டால், இங்கே பாரு கபீர், நான் என்ன பேசினேன்னு உனக்கு தெரியாது, அமைதியாக இருன்னு சொல்லும்போது, என்னால் முடியாது, எதுக்குன்னா எனக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நீ ஆலியா த்ரூ சேர்ந்து ஹர்ஷத்தை மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக இப்போ எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நிற்கிறீங்க. ஆலியா அவங்க 2 பேரையும் அவள் பக்கம் இழுத்துட்டா. ஏன்னா அவன் அன்னை ஜெயிலில் இருக்கான், அதனால அவள் கஷ்டப்படுறான்னு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் ஆலியா கேட்டுட்டு மெதுவாக உள்ள வரா. இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அவள் கபீர் அப்படி பேசினதை நினச்சி ரொம்ப அப்செட் ஆகி நின்றுட்டுருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. அப்புறம் வர எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.